உரப்பட மாவு இது பெரும்பாலும் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரி வகையாக சொல்லுவாங்க. கார அடைன்னு சொல்லுவாங்க, ரொட்டின்னு சொல்லுவாங்க. உரப்பு அதாவது காரத்துக்கு மிளகா போட்டு செய்கிறதுனால அது உரப்புக்கு உள்ள அடைன்றதுனால இது உரப்படைன்னு சொல்லுவாங்க. நாங்கள் பெரும்பாலும் இது உரப்படைன்னு தான் சொல்லுவோம். இது வந்து இதில் வந்து அரிசி மாவுக்கு இட்லிக்கு ஊற வைக்கிற அரிசி மாவரிசியும் 1/2 கிலோ, உளுந்து கொஞ்சம், துவரம்பருப்பு ஒரு 75 கிராம், கடலைப்பருப்பு ஒரு 75 கிராம் இதெல்லாம் ஆட் பண்ணி ஊற வச்சு ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு அரைச்சி எடுத்துட்டோம்னா, இதில் வந்து காரத்துக்கு தேவையான வரமிளகாய், சோம்பு, பூண்டு ஒரு 10 பல் சேர்த்து அரைச்சி இதில் கலந்துக்கணும். கலந்துட்டு மாவை தனியாக எடுத்து வச்சுக்கிட்டோம்னா, அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான வெங்காயம், கருவேப்பிலையும் போடலாம், முருங்கைக்கீரை தழையும் போடலாம். இது 2ல் ஏதோ ஒன்று சேர்த்து நம்ம சுவையாக ஒரு டேஸ்ட்டாக இந்த மழைக்கு நல்லா சுட சுட ஒரு ரொட்டி செஞ்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சுவையாக இருக்கும். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இது உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு வேறு. இது வந்து நம்ம எல்லாருமே குழந்தையிலேருந்து எல்லாருமே சாப்பிட்லாம். குழந்தையிலேருந்துன்னா நம்ம வந்து ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன்ஸ்க்கு வந்து மெயினாக இதை கொடுத்தோம்னா அவங்களுக்கு ரொம்ப எனர்ஜியாக இருக்கும் இந்த அடை. உரப்படைக்கு தேவையான வெங்காயம், தேங்காய், முருங்கைக்கீரைக்கு பதிலாக நான் இன்றைக்கி கருவேப்பிலை தான் எடுத்திருக்கேன். கருவேப்பிலை ரொம்ப அருமையான ஒன்று. குழந்தைங்கள்லாம் அதை எடுத்து வச்சுட்டு தான் சாப்பிடுவாங்க. பெரியவங்க கூட ஒரு சமயம் அதை ஓரமாக எடுத்து வச்சுட்டு சாப்பிடுவாங்க. நம்ம இதில் கட் பண்ணி போடுறப்ப இந்த அடையோடு சேர்ந்து சாப்பிட்றப்ப அவ்வளோ ருசியாக இருக்கும் கருவேப்பிலையோட டேஸ்ட்டு. அதனால் கருவேப்பிலை வந்து நம்ம சாப்பிட்டோம்னா ரொம்ப அயன் சத்து, நமக்கு வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும். ரொம்ப நமக்கு தேவையான அயனும் இதில் கிடைக்கும். இது மாதிரி மாதத்துக்கு 1 தடவை இல்லை 2 தடவை நம்ம இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னா உடம்புக்கு நல்ல தேவையான ஊட்டம் கிடைக்கும். மாவில் வந்து நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து அடையாக கூட ஊற்றலாம், இல்லை தோசையாகவும் ஊற்றலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நெய் ஊற்றலாம், இல்லை வெண்ணெய் ஊற்றலாம், இல்லை எண்ணெயே ஊற்றி கூட சுட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அதான் நல்லா ரெட்டிஷ்ஷாக இருந்துச்சு, அதாவது முருகலாக ஆகிடுச்சு கொஞ்சம். நம்ம இனிமேல் எடுத்து நம்ம சாப்பிடலாம்.